திருமயம் கோட்டையை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். லாஸ்ட் வீடியோவில் திருமயங்கோட்டையின் ஹிஸ்ட்ரி என்னான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் திருமயங்கோட்டை எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. திருமயங்கோட்டை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பஸ்ஸில் ஈஸியாக வரலாம். நான் சென்னையிலேருந்து ஃப்ரெண்டு காரில் வந்துவிட்டு அங்கேருந்து ஒரு பைக்கில் வந்துவிட்டு பஸ்ஸை பிடிச்சி இந்த லொக்கேஷனுக்கு வந்தேன். ஸோ இதுக்கு 3 என்ட்ரன்ஸ் இருந்தாலும் சவுத் சைடில் இருக்கிறது தான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நான் அந்த கோட்டைக்கு உள்ளறக்க போகிறேன். பார்க்குறதுக்கே பிரமிப்பா செம்ம சூப்பராக இருக்குது. நான் தர்பார் மண்டபம் வழியாக உள்ளறக்க போகிறேன். உள்ளற போனால் 2 கோயில்கள் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னேன். அந்த கோயிலை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே தர்பார் மண்டபத்தில் பாதுகாப்புக்காக 2 பீரங்கிகளை வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதையும் தாண்டி உள்ளறக்க போனால் நீங்கள் பார்க்குற அந்த அமைப்பை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. அந்த தர்பார் மண்டபம் வழியாக தாண்டி போனால் ஊரின் நடுவில் அழகாக ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா இந்த மாதிரி ஊர் காரைக்குடி ஸ்டைலில் உள்ள ஊரை பார்த்துட்டு அப்படியே நடந்து போகலாம். தூரத்தில் நம்மளுக்கு தெரிகிறது தான் திருமயங்கோட்டையின் அழகான வியூ பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் நடந்து வேண்டாம் திருமயங்கோட்டையை ஒரு லாங் வியூவில் பார்க்கலாம். அங்கேருந்து தாண்டி போனால் தான் இந்த ஊர். அந்த ஊரிலேருந்து உள்ளறக்க போனால் தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட் கவுண்டரை நோக்கி தான் உள்ளறக்க போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் டிக்கெட்டை வாங்கியாச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளறக்க போனால் பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது. அதேமாதிரி இங்கே அகழிகள்லாம் இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ தெரிகிற கோட்டை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பழைய கோட்டை இதோட 3 மடங்கு பெருசாக இருந்ததா சொல்கிறாங்க. 7 அடுக்கு பாதுகாப்பு சுவர்கள் இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ 3 மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த திருமயங்கோட்டையை சுற்றி அகழிகள் இருந்ததற்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. இதில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸி ஸ்டெப்பாக இருக்குது. ஏஜ்டு ஆளுங்க கூட அழகாக நடந்து போகலாம். நடக்க முடியாட்டி ஆங்காங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி நிறையா மரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த படியில் தான் ஏறுறேன். அந்த படியை பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக மேலே ஏறுற மாதிரி இருக்குது. பட் நம்ம பயப்படுறதுக்கு வேலை இல்லைன்னா கைப்பிடி இருக்குனால 2 பக்கமும் கைப்பிடி வச்சுருக்காங்க. பயம் இல்லாமல் இந்த ஈஸி ஸ்டெப்ஸில் ஏறி உள்ளறக்க வந்தாச்சு. 2வது லேயரில் இருக்கிற பாதுகாப்பு சுவரை தாண்டி மேலே வரேன். மேலே பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் இருக்குது. அது மகாபலிபுரத்தில் இருக்கிற பட்டர் பால் மாதிரி இங்கேயும் ஒரு அமைப்பு இருக்குது. செம சூப்பராக. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அழகான ஈஸி ஸ்டெப் செதுக்கி வச்சுருக்காங்கல்ல கருங்கல்லையே. அந்த ஈஸி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி மேலே போயிட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி மெத்தடை வச்சு கட்டியிருக்காங்கன்னு யோசிக்கும் போது பிரமிப்பாகவே இருக்குது. வெறும் கருங்கல்லால் மட்டுமே ஆன ஒரு பாறையில் தான் இந்த பட்டை கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு 2வது லேயரில் தான் நின்றுட்டு இருக்கேன். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. நிறைய ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் லஞ்ச் எடுத்துகிட்டு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தூரத்தில் தெரிகிறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க புதுக்கோட்டை காரைக்குடி போகிற ரோடு. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோட்டை பெரிய மாளிகை மாதிரி இருந்தாலும் இது ஒரு பெரிய கோட்டை அப்படிங்கிறது உள்ளறக்க வந்தால் தான் தெரியும். நாமளும் உள்ளறக்க பார்க்கக்குள்ள நிற்க முடியல. காற்று செம்ம ஸ்பீடாக அப்படியே ரிவர்ஸில் தொல்லுது. ஸோ கவனமாக நின்று தான் நான் மேலே ஏறி வந்திருக்கேன். அங்கே கோட்டையின் வரலாறு என்ன அப்படிங்கிறத பெரிய கல்வெட்டில் வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்தால் இதே மாதிரி ஒரு லேயர் இருக்குது. கவனமாக மேலே ஏறி வந்துட்டேன். வந்தால் இது 3ஆம் அடுக்கு பாதுகாப்பு சுவர் மாதிரி இருக்குது. ஆனால் பாக்கி 4 பாதுகாப்பு உள்ள சுவர் எங்கே இருக்குன்னு தெரியல. மேலே வந்தால் கீழே இருந்த காற்று ஸ்பீடங்காட்டியும் மேலே வரும்போது அதில் காற்றுற ஸ்பீடு இன்னும் சூப்பராக செம்ம ஸ்பீடாக இருக்குது. அதை தாண்டி 3வது லேயர் உள்ளறக்க நான் வந்தாச்சு. வந்தால் பெரிய லெவலில் இருக்குது. பறந்து விரிஞ்சு பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக. ஸோ இது இந்த கோட்டையை சுற்றி 3ஆம் அடுக்கு செவரை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மேலே பிரமிடு மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் நீர் தேக்கி வச்சுருக்காங்க. அது உள்ளே யாரும் விழுவாமல் கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருந்த ஒரு ஸ்டெப்பு வழியாக மேலே ஏறி வந்துட்டா இதில் பார்த்தா சுற்றி 360 டிகிரியில் கோட்டையும் கோட்டையை சுற்றி இருக்கிற வியூவும் நம்மளால் பார்க்க முடியுது. மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இங்கேயும் ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் 24/7 வாட்ச் பண்ணுவாங்களாம்.
ஸோ ஆல்மோஸ்ட் டாப் எண்டுக்கு வந்துட்டேன். இங்கே நிற்க முடியல, காற்று செம ஸ்பீடாக அடிக்குது. கோட்டையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண டைமே பார்த்தீங்கன்னா 12:30லேருந்து 2 o'clock இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொண்டு வராமல் மேலே வந்துட்டேன். ரொம்ப தாகம். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் கோட்டையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சுண்டா திரும்பியும் கோட்டைக்கு வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸுங்களையும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த இடம் நல்லா இருக்கும். ஒரு half day வந்தீங்கன்னா சில் அவுட் பண்ணலாம். லஞ்செலாம் கொண்டு வந்தீங்கன்னா அழகாக சூப்பராக இங்கேருந்து சில் அவுட் பண்ணிட்டு போகலாம். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.